ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போது போருட்டோ நாருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எபிசோட் நம்பர் 11 நான் கைஸ் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அதை போன எபிசோடு யாரும் நானே போட்டிருக்க மாட்டேன். ஸோ அப்போ என்னென்ன எனக்கே தெரில. ஸோ போன எபிசோட் காப்பிரைட்ஸ் பேக்ரவுண்ட் ஆகிருக்கும். ஸோ போன எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போராட்டம் இந்த மாதிரி நம்ம ஷிகமாரு வந்து எல்லாருக்கும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ஒர்க்கு பார்க்க போயிடுவாங்க. அதுதான் அந்த 10th எபிசோட் ஃபுல்லாக நடக்கும். அந்த நடக்க போதுனா அந்த பர்பிள் கலரில் வச்சுருக்கிற பொண்ணுக்கு மண்டையில் அடிபட்டோம். சரி, அந்த பிளாக் கலர் சக்கரை வச்சுருக்கான், அந்த பண்டைய பொண்ணை வச்சுருவான். நம்ம ஷினோ வேறு மன்னிப்பு கேட்பான், பொரோட்டோ மன்னிப்பு கேட்பான். ஏன்னா இதெல்லாம் என்னோடய தப்பு தான், நான் தான் அந்த சரியாக பார்க்காத விட்டுட்டேன். நான் மட்டும் அந்த கரெக்டாக பார்த்துருந்தேன்னா அந்த இதுவை பிடிச்சிருப்பேன். அந்த எப்படி சொல்லுது, அது ஒரு கோஸ்டாக அந்த சக்கரை வச்சுருக்கிறது ஒரு கோஸ்ட்டுன்னு சொல்ல போது நம்மளோட பசங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஷிகமாரு அண்ட் மிட்சுகே அண்ட் பொரோட்டோ உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம எப்படியாவது அந்த அந்த கருப்பு கலர் கோஸ்ட்டை பிடிச்சி ஆகணுன்னு. அப்போ நருட்டை வந்து காது மேலேயே போட்டு மண்ணை மேலேயே 2 போட்டு இழுத்துன்னு போவான். எங்கே இழுத்துன்னு போவான்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்கள், காதுலேயே பிடிச்சி இழுத்துன்னு போய் ஒரு இடத்த காமிப்பான். எந்த இடம்னு பார்த்தோன்னா, அங்கே ஹாஸ்பிட்டலில் முக்கியமாக ஒரு இடம் இருக்கும். அதான் அங்கே ஒரு சீரியஸாக பேஷண்ட் இருக்க போது ஐசியூவில் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்களே. நருட்டோ சொல்லுவான், இந்த மாதிரி அந்த கோஸ்ட் அந்த சக்கரா வரவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஆகுது. நீ இந்த தலையில்லாத நீ ஃபஸ்ட்டு இந்த இதுலேருந்து ஜுனினாவு, அப்புறம் கினின் ஆகிட்டு அப்புறமா ஜுனினாவு, அதுக்கப்புறம் ஒரு லெவலாக போகும். அப்போ ஷினா வந்து பொரோட்டோ திட்டாதீங்க, ஓகே நான் தான் மேலே எல்லாம் தப்போம். ஏன்னா நான் தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு வேலை கொடுத்து அவங்களுக்கு தேவையில்லாத அந்த வேலையை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னை மன்னிச்சிடுங்க. சரி, ஆனால் அதுவும் தப்பு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ மறந்து போயிடுவான். இவன் ஒருத்தர் பேசி முடிச்சுட்டு சீக்கிரமாக போயிடுவான்னு சொல்லிட்டு பொரோட்டோ வர குழம்புவான் மனசுக்குள்ளே. ஸோ சின்ன சொல்லுவான், என்னை மன்னிச்சிடுங்க பசங்களா, நான் தெரியாத பண்ணிட்டேன், உங்களுக்கு அந்த வேலை கொடுத்துருக்கூடாது. சரி, ஆனால் இந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுவான் போவான். ஏன்னா அவர் கொடுத்துப்பார் ஒரு 5-6 நாளைக்கு. இப்போ நான் பயப்புள்ள 2 நாளில் முடிச்சுப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் திருப்பி போஸ்ட்மேன் வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஏன்னா முன்னாடி இருந்த 3 போஸ்ட்மேன் மண்டியை பிடிச்சின்னு எங்கேயோ போயிட்டாங்களாம். ஸோ அதனால் இவங்களுக்கு திருப்பி ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் திருப்பி மட்டும்தான் வேலை செய்யலைன்னா திருப்பி அந்த குடோனுக்குள்ளே தான் நீங்கள் கட்சி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லுவான். என்னை மன்னிச்சிருக்கு சார். இவர் என்ன பண்ணியிருப்பாரா, கூட வேற போய் பேசியிருப்பார். அப்படி சொல்லுறது அந்த போஸ்ட்மேன். ஸோ அவர் போய் பேசியிருப்பார். என்னை மன்னிச்சிருங்க சார், பொரோட்டோ போய் சொல்லுவான். இனிமேல் இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ண போகிற இடமா இதான்ப்பா, பசங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இது நான் 3 வழி போவோம். நம்ம நாளைக்கு ஷேடோக்களை வந்துச்சு, பொரோட்டோ ஷேடோக்களை உருவாக்கி எந்த வழியாக போகிறோன்னா அக்கோபிக்கும் தான் வழி போட்டு பார்ப்போம். ஸோ கட்சியில் யாருக்கும் எந்த ஒரு வழியும் வராது. நான் தான் இந்த வழியில் போவேன். பொரோட்டோவில் நீங்கள் போங்கயா, நாங்களே 4 பேர் இருக்கோம், ஏதாவது ஒரு வழியில் போய்ப்போன்னு சொல்லிட்டு நம்ம இவன் தான் சொல்லுவான், நீ இந்த வழியில் போ, அந்த வழியில் போ, நான் இந்த வழியில் போகிறேன், நீங்கள் 2 பேர் இந்த வழியில் போங்கன்னு சொல்லுவோம். ஸோ நருட்டோ பார்த்திங்கன்னா ஒரு சைடு எடுத்துருக்கேன், அப்படியே ஹாஸ்பிட்டல் காமிச்சு அந்த பருப்பு கலர் முடி வச்சுருக்கோம். அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி போவாங்க. கூட சேர்ந்து அடி வாங்கியிருப்பாங்க இவங்களும். ஸோ அவங்களாம் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறதுக்கான அவங்க வந்து உடம்பு ரிக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இவங்க ரிக்கவர் ஆகல. பொரோட்டோவில் வேலையை முடிச்சிட்டாண்டா, மிட்சுகே லேட்டு ஏன் பண்ணுறான்னு தெரியாது இப்படி இருக்கான். ஸோ ஷிகமாருல சிக்கடா எங்கே மிட்சுகே போகிறான்னு பார்த்தா மிட்சுகே வந்துட்டான். அதில் இன்றைக்கி பார்த்தா அந்த இடத்துக்கு போய் பார்ப்பாங்க. திருப்பி வழங்க போல் அங்கே அஷிராமா சில்ஸ் கிடைக்கும். அதே தான் சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன கிடைக்குன்னா, புதுசாக இப்போ தான் முளைச்சி ஒரு பிளான்ட் இருக்குது சார்னு. பொரோட்டோவில் லேட்டு நம்ம நருட்டோ சாயோ பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஆன்டிடோட்டை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு. இவன் சொல்லுவான், நருட்டோ சொல்லுவான், சாய் நீ வேலை செஞ்சுட்டு போதும், இதுக்கு மேலே நீ வேலை செய்ய வேண்டாம், நீ ரொம்ப நாள் வேலை செஞ்சுருக்க, வா நம்ம போய் நூடுல்ஸ் சாப்பிட்டு வரலான்னு கூப்பிடுவான். இல்லை நருட்டோ, நான் அது வழியாக எப்படியாவது ஜெயிக்கணும், இதுக்கு எப்படியாவது ஆன்டிடோட்டை கண்டுபிடிக்கணும், அது மேலே ஏதாவது இதில் வந்து எப்படி சொல்லுது, அந்த பிளாக் கப்ஸ்ன்னு அவங்களும் பிளாக் கப்ஸ் அதான் ஃபவுண்டேஷன் சேர்ந்தவங்க ஏதாவது வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவான். நான் பார்த்தே ஆகணும், நீ போ, நான் வரலான்னு சொல்ல. அங்கே பார்த்தீங்கன்னா பொரோட்டோ திருப்பி வந்து பார்ப்பான். அந்த இடத்த பேக்கப் பண்ணி செய்யணும் போயிருப்போம். சிக்கடால என்ன நம்ம வர இடம் இருக்கிறது தெரிஞ்சு வச்சுருக்காங்க இல்லையான்னு யோசிப்பான். இவன் பசங்கிட்ட சொல்கிறான், நம்ம இப்போ போகிற இடம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, நம்ம கூடியே தான் அவன் இருக்கான், அவன் யாருன்னு மட்டும் தெரிலன்னு சொல்லப்போது. ஆமாம், எனக்கும் ரொம்ப நாள் டவுட்டாக இருக்குது, ஆனால் இன்றைக்கி வேலை கொஞ்சம் நிறைய இருக்குதுன்னு சொல்லப்போது பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும். என்னான்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், ஒரு 10 டேரக்ஷன்லேயும் இன்றைக்கே குத்தாகணும்னு. ஸோ நம்மளோட பைப்புலேங்கலாம் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், லெட்டர் பண்ணுறதுக்கு அதாங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் போய் சீக்கிரமாக போய் டெலிவரி பண்ணிட்டு வருங்க. ஏன் அப்போ உங்களோட வேலைன்னு கேட்க போது நருட்டோவில் எங்கள் வேலையெல்லாம் முடிச்சாச்சே எப்பயோ, ஆனால் உனக்கு ஹெல்ப் பண்ணானா வந்தோம்,
அது மட்டும் இல்லை அந்த கோஸ்ட்டை வேறு பார்க்கணும்னு சொல்லும்போது அது பார்த்து எப்படி சிக்னல் கொடுப்போம் நம்ம டாப்பர் பையனுடைய ஐடியா கொடுப்பான். என்ன ஐடியானா பார்த்தோன்னே பட்டாசை கொளுத்தி விட்டுணும். ஸோ பட்டாசில் எங்கே படுறாங்களோ அந்த கோஸ்ட் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் நின்று அசம்பிள் ஆகும். இதை பார்த்து இவனுக்கு ஒரு தலைவலியாகிடும். அந்த எப்படி சொல்லுறது அந்த தட் அவன் பேர் கூட மறந்தேன். இந்த சீஃபு அந்த ஷீப்பு காண்டாகி இந்த லெட்டர் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு கட்சியில் அந்த பிளாக் கார் அவனுக்குள்ளே வந்துடும். டமா இதெல்லாம் சிக்கடாவோட ஐடியா தான். இந்த இடத்துல தான் எங்கேயோ இருப்பான்னு சொன்ன மாதிரி அவனுக்குள்ளேயே அந்த இவன் பக்கத்தில் நின்றுருப்பான். யாருன்னு பார்த்தா அந்த பிளாக் கலர் ஈவல் சக்கரா அண்ட் அது ஒரு கோஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு மாஸ்க் போட்டு ஒரு இல்லைங்க பிடிச்ச ஒரு பையன் அவன்ல அந்த பொருட்டுக்கு இந்த சீப்புக்கு சண்டை நடக்குமா மற்ற பசங்களாம் இவனை தோட்டத்தின்னு விடுவாங்க. அந்த மாஸ்க் போட்டோன்னே இருக்குல்ல ராக்கெட்டெல்லாம் விட்டு ஸ்மோக் பம்ப்லாம் போட்டு இப்படி தொட்டு போவாங்க. ஈனோன்னு ஒரு சைடு சோச்சி ஒரு சைடு மெட்டலி ரவுண்டு கட்டி நிற்பாங்க. நீ ரவுண்டு கட்டினாலே எப்படியாவது போயிடும் எதிர்க்கு வச்சு போவான். இங்கே பார்த்தோன்னா அந்த சீப்புக்கும் நம்ம பொருட்டுக்கும் செம்ம சண்டை நடந்துருக்கோம். சீப்பு நாங்கள் இருக்கிறதோட தாரமாராக சண்டை போட்டுருப்பான். நம்ம சிக்கடாகனா கூட ஹெல்ப்புக்கு நிற்பான். ஸோ நம்ம டாப்பர் பையனில் சீக்கிரம் முடிச்சு தொலைனோம் இதான்னு சொல்லிட்டு இவனும் நருட்டோக்கு பொருட்டுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தான். அதுலேருந்து அவரோட என்னது டீம் லீடரில் எகிரிச்சு பார்சல்லாம் காப்பாற்றணும். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு லெட்டருக்கு ஒரு பர்சனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் தெரியுமா இது தெரியாது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடும் ஏம்பாட்டுன்னு. இந்த கேப்பில் போய் நருட்டோ டாப்பரும் வயிற்றுலேயே ஒரு அடி பாட்டுன்னு பறந்து போய் ஒரு இடத்துல விடுவான். அந்த ஈவில் கோஸ்ட் பொரட்டோ ஹவுஸ்க்காமே அவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் யாருக்கும் பேசுறது கேட்காது. ஆனால் நம்ம பொரட்டோக்கு மட்டும் கேட்போம். எப்படா பேர் தெரியும்னு பார்த்தா அப்போ தான் எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த ஆள் ஓட ஆரம்பிச்சிடுவான். தண்ணியில் குடிச்சிடுவான். நம்ம மெட்டலில் விட மாட்டேன்டா உடனே எகிரி குடிச்சிடுவான். பார்த்தா தண்ணி. ஸோ இவன் பார்த்தோன்னா அவன் அடியில் வந்திருப்பான். ஸோ அடியில் இருந்தால் மிட்சுக்கே பார்த்துட்டுருப்பான். நீ இங்கே தான் இருக்கியான்னு அட்டாக் பண்ணான்னு பார்த்தா ஒழிச்சிப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவான். மிட்சுக்கே ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஷாக். இப்போ சீஃப் இல்லை, இப்போ யார் சீஃபாக இருக்கிறதுன்னு தெரில அப்படி சொல்லிட்டு இவன் குழம்பா. ஸோ பொரட்டோவில் அடுத்த சீஃப் நீ தான் சொல்லுறதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். டாட்டா பை பை, டாட்டா.